Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அம்ருத் திட்டத்தின் கீழ் பணிகள் செய்து முடித்த பின்பும் ஒப்பந்த தொகையை பேரூராட்சி நிர்வாகம் வழங்கவில்லை என கூறி ஒப்பந்ததாரர் குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்ருத் திட்டத்தின் கீழ் பூங்கா பராமரிப்பு பணிகள் நடைபெற்றது. இந்த பணிக்கான பணத்தை 6 மாதங்கள் ஆகியும் பேரூராட்சி நிர்வாகம் தர மறுப்பதாக கூறி ஒப்பந்ததாரர் ஐயப்பன் என்பவர் குடும்பத்தினருடன் சேர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமிகள் உட்பட அனைவரையும் கைது செய்து முயன்றதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திங்களூர் பேரூராட்சியில் அம்ருத் திட்டத்தில் 33 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வேலை தான் எடுத்திருந்தோம். அந்த வேலை முடிவு வரைக்கும் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. அங்கே நான் என்ன செய்திருக்கேன், இஓ பரிந்துரை பண்ணியிருக்காவ, ஏடி பரிந்துரை பண்ணியிருக்காவ, எல்லாரும் பரிந்துரை பண்ணியிருக்காவ. வேலை முடிஞ்சு பில்லு தரும்போது எனக்கு ஒரு கள்ள சர்டிஃபிகேட் கள்ள இது போட்டிருக்காவ, யார் தலைவர் போட்டு அந்த பொருட்களை கொண்டு போயிட்டேன். வேலை முடியாது வரை யாருமே கம்ப்ளைண்ட் போடலை, தலைவரை போடலை, ஒன்றும் போடலை. எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆதாரபூர்வம் வச்சுருக்கேன். பைசா கேட்டு போகும்போது உங்களுக்கு பைசா தர முடியாது, பெட்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பைசா தராமல் 5 மாதமாட்டு 5ஆம் மாதம் வேலை முடிஞ்சது. பைசா வந்த பிறகு அந்த பைசா தராமல் வச்சுருக்காங்க. அதனால நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம். அவ்வளோதான். புகாரெலாம் அனுப்பியிருக்கோம். ஏடிஎட்ட பார்த்துருக்கேன், கலெக்டர்கிட்ட முதல்ல மனு கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு அந்த பைசா கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 2வது போகும்போது அங்கே கலெக்டரேட்டில் உள்ள விடலை, என்ன மனு கொடுக்க முடியாது, நீங்கள் கான்டாக்ட் ஆனால அங்கே உள்ள மனு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால நான் மனு கொடுக்க திரும்ப என்ன காரணம் எனக்கே தெரியல சார். நான் வேலை முடிச்சிருக்கேன், 100% நெட்லாம் செய்திருக்கேன். அதுக்குள்ள எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது.